அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு என்ற நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தின் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சந்தோஷம், ரெண்டத்தனையான பலன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நித்திய மகிழ்ச்சி. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். ஆக நாம் தேவனை அதிகாலை வேளையில் தேடுகிற பொழுது, அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கிற பொழுது, அவரை துதித்து சோதரித்து அவரை கனப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நான் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுப்பேன். நீங்கள் கடந்த வருடத்தில் ஒருவேளை பலவிதமான காரியங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், நிந்தை அடைந்திருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், உங்கள் மனதை பாதித்திருக்கலாம். அப்படிப்பட்டதான அந்த காரியங்களை குறித்து தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அந்த இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தின் சந்தோஷப்படுவார்கள். எங்கெல்லாம் துக்கப்பட்டீர்களோ அங்கே சந்தோஷப்படுவீர்கள். அந்த துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிற பொழுது அது ரெட்டிப்பான சந்தோஷமாக இருக்கிறது. லட்சை அடைந்தீர்களா, உங்கள் பாகத்தில் அவர் அந்த லட்சையை நீக்கி போட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறார் என்று சொன்னால் அது ரெட்டத்தனையாக ரெட்டிப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் நமக்கு அப்படி ரெட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்குற பொழுது, சந்தோஷத்தை கொடுக்குற பொழுது, நம்முடைய துயரத்துக்கு பதிலாக, துக்கங்களுக்கு பதிலாக, நாம் கடந்து வந்த பாதையில் பட்ட வேதனைகளுக்கு பதிலாக, துன்பப்பட்ட காலங்களுக்கு பதிலாக நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது சந்தோஷத்தை ரெட்டிப்பாய் கொடுக்கிறார், பலனை ரெட்டிப்பாய் கொடுக்கிறார், மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாய் கொடுக்கிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியானது இட் இஸ் இட்டர்னல் ஜாய். ஆகவே அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, உனக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இலட்சிய அடைந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுப்பேன், அது ரெட்டிப்பான சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியை கொடுப்பேன், அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் சமூகத்தில் வந்திருக்கிறேன். கடந்த ஆண்டிலே, கடந்த நாட்களில் நான் அவமானப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாய் நடத்தும், சந்தோஷமாய் நடத்தும், எட்டத்தனையான பலன் என் வாழ்க்கையில் கொடுத்து என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அருமையான அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலன் வரும் என்று சொன்னீர் அல்லவா? இன்றைக்கும் உம்மை தேடுவதனாலே, உம்மை நோக்கி பார்ப்பதனாலே, உம்மிடத்தில் ஜெபிக்கிறதுனாலே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ரெட்டத்தனையான பலனை எங்களுக்கு தாரும், ரெட்டிப்பான சந்தோஷத்தை தாரும், ரெட்டிப்பான நன்மைகளை தாரும். இப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் கொடுக்கிற பொழுது அவைகளை நித்திய மகிழ்ச்சியாக நீர் மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி உம்மிடத்தில் வருகிற பொழுது நித்திய வாழ்வை கொடுக்கிறீர்கள் அல்லவா? நித்திய வாழ்வை பெற்ற எங்கள் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி என்னென்னைக்கும் தங்கட்டும், எங்கள் தலையில் தங்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிடுவீரா? இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.